தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். அமெரிக்கா ஈரான் போரில் பெரும் சர்ச்சைக்குரியதாக விளங்கிய ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர், பிரிட்டன் பிரதமர் ஆகியோர் வரவேற்றுள்ளனர். ஹோர்முஸ் நிபந்தனைக்கு நடுநிலையான பாதுகாப்பு பணியை நிறுவ வேண்டும் என்று மேக்ரோ கோரிக்கை விடுத்துள்ளார். மேக்ரோ, கியர் ஸ்டார்மர் ஆகியோர் ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் ஒரு காணொலி மாநாட்டை நடத்தியுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டாலும் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தம் வரை கடற்படை தடை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டதை தொடர்ந்து எண்ணெய் விலை 10% வரை குறைந்துள்ளது. பிரான்சின் பெரும் நிறுவனங்கள் ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் பொருளாதார கொள்கைகளை புரிந்து கொள்ளவும் செல்வாக்கு செலுத்தவும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. பாரிஸில் 1982 நடந்த யூத உணவக தாக்குதலுக்கு காரணமான சந்தேக நபர் ஒருவர் 4 தசாப்தங்களுக்கு பின்னர் பலஸ்தீன அதிகாரிகளால் பிரெஞ்சு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு பிரான்சில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. அமெரிக்கா ஈரான் போரில் பெரும் சர்ச்சைக்குரியதாக விளங்கிய ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர், பிரிட்டன் பிரதமர் ஆகியோர் வரவேற்றுள்ளனர். ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீதான போரால் பாதிக்கப்பட்ட முக்கிய எண்ணெய் பாதையில் நிரந்தரமாக கப்பல் போக்குவரத்து சுதந்திரம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ, பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஆகியோர் நிரந்தர கப்பல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு சர்வதேச பணியை திட்டமிடுவதாகவும் சூழ்நிலைகள் அனுமதிக்கும் போதே அதை செயல்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த பணிக்கான இராணுவ திட்டமிடல் கூட்டம் வரும் வாரம் லண்டனில் நடைபெறும் என கியர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். 50 நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் கூட்டத்தின் பின்னர் பேசிய மேக்ரோ, ஹோர்முஸ் நீரிணையை அனைத்து தரப்பினரும் முழுமையாக, உடனடியாக, நிபந்தனையின்றி திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரானின் வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ்
அராக்சி ஆகியோர் ஹோர்முஸ் நீரிணை வணிக கப்பல்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது என்று அறிவித்திருந்தனர். லெபனானில் 10 நாள் போர் நிறுத்தத்தின் போது வணிக கப்பல்களுக்கு முழுமையாக திறந்தே இருக்கும் என்று அராக்சி தனது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். எண்ணெய் விலைகள் தற்பொழுது வீழ்ச்சியடைந்தன. இந்த நிகழ்வுகள் உலகளாவிய எண்ணெய் விலை மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் போர் 49வது நாளை எட்டியுள்ளது. பிரான்சின் அதிபர் எமனுவல் மேக்ரோ ஹோர்முஸ் நீரிணையை நிபந்தனையின்றி மீண்டும் திறக்க வேண்டும் எனவும் அந்த நீரிணையை பாதுகாக்க நடுநிலைமையான பாதுகாப்பு பணியை நிறுவ வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் போரின் 48வது நாள் காலையில் மேக்ரோனின் இந்த கோரிக்கை வெளியானது. மாலையில் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டது என்ற செய்தி வெளியாகியது. இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஈரான் ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போர் நிறுத்த காலத்திற்கு அனைத்து வணிக கப்பல்களும் இந்த நீரிணையை பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்கும் விவாதம் தொடர்பான மாநாடு பிரான்சின் எலிசே அரண்மனையில் நடைபெற்றுள்ளது. ஈரானுடன் ஒப்பந்தம் மிக அருகில் உள்ளது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த வார இறுதியில் அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணை உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையாகும். இந்த நீரிணை மூடப்பட்டால் உலக எண்ணெய் விநியோகம் பெரிதும் பாதிக்கப்படும். இதனால் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் இந்த நீரிணையை பாதுகாக்கும் பணியில் ஆர்வம் காட்டி வருகின்றன. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ, பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஆகியோர் ஏப்ரல் 17ஆம் தேதியன்று ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் ஒரு காணொலி மாநாட்டை நடத்தியுள்ளனர். இந்த மாநாட்டில் ஈரானில் நடைபெற்ற போர் முடிந்த பின்னர் ஹோர்முஸ் நீரிணையில் பன்னாட்டு படையணி ஒன்றை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றாகும். உலகின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதி இந்த நீரிணை வழியாகவே நடைபெறுகிறது. ஈரானில் நடைபெற்ற போரின் விளைவாக இந்த நீரிணையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளன. போர் முடிந்த பின்னர் இந்த நீரிணையில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய பன்னாட்டு படையணி ஒன்றை நிறுவுவதற்கான திட்டங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. இந்த மாநாடு ஹோர்முஸ் நீரிணையில் நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து 100 யூரோ கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பேல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா பாரிஸ் 10 கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. அமெரிக்கா ஈரான் போரில் முக்கிய திருப்பு முனைக்குரியதாக விளங்கிய ஓமோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டாலும் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தம் வரை கடற்படை தடையை தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் வெளிநாட்டு அமைச்சர் ஓமோஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது என அறிவித்திருக்கிறார். இது வணிக கப்பல்கள் மற்றும் போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கின்றது. ஓமோஸ் நீரிணை முழுமையாக வணிக மற்றும் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஈரான் மீதான கடற்படை தடை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். ஈரானுடன் தமது ஒப்பந்தம் 100% முடிவடையும் வரை இந்த தடை நீடிக்கும். பெரும்பாலான விவகாரங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தையில் முடிவடைந்துள்ளன. விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவரது சமூக வலைத்தளமான ட்ருத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஓமோஸ் நீரிணை திறக்கப்பட்டதை தொடர்ந்து எண்ணெய் விலை 10% குறைவடைந்துள்ளது. பிரெண்ட் எண்ணெய் $89 ப்ரூட் எண்ணெய் $84 விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஈரானின் ஓமோஸ் நீரிணை திறப்பு அறிவிப்புக்கு டொனால்ட் ட்ரம்ப் நன்றி என பதிலளித்துள்ளார். ஓமோஸ் நீரிணை உலக எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கியமான பாதையாகும். இந்த நீரிணை மூடப்பட்டால் உலக எண்ணெய் விநியோகம் பெரிதும் பாதிக்கப்படும். ட்ரம்பின் கடற்படை தடை ஈரான் மீது மட்டுமே பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் பெரும் நிறுவனங்கள் வலதுசாரி அரசியல் கட்சிகளின் பொருளாதார கொள்கைகளை மாற்ற முயற்சிக்கின்றன. பிரான்சில் வலதுசாரி அரசியல் கட்சிகளின், முக்கியமாக ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி பொருளாதார கொள்கைகள் குறித்து நாட்டின் பெரும் நிறுவனங்கள் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகின்றன. இந்த நிறுவனங்கள் வலதுசாரி கட்சிகளின் பாதுகாப்புவாத கொள்கைகள் மற்றும் கடுமையான குடியேற்ற கட்டுப்பாடுகள் போன்றவற்றால் பிரான்சின் பொருளாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் என அஞ்சுகின்றன. வலதுசாரி கட்சிகள் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை கட்டுப்படுத்துதல், இறக்குமதி வரிகளை உயர்த்துதல் போன்ற கொள்கைகளை முன்வைக்கின்றன. இது பிரான்சின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறைகளை பாதிக்கலாம் என இந்த பெரும் நிறுவனங்கள் கருதுகின்றன. தொழிலாளர்களின் வருகையை கட்டுப்படுத்துதல் மற்றும் குடியுரிமை விதிமுறைகளை கடுமையாக்குதல் போன்ற கொள்கைகள் தொழில் துறையில் திறமையான தொழிலாளர்கள் பற்றாக்குறையை ஏற்படுத்தலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது. இதனால் பிரான்சின் பெரும் நிறுவனங்கள் வலதுசாரி கட்சிகளின் தலைவர்களுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. இதன் மூலம் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த கொள்கைகளை உருவாக்க முயற்சி செய்கின்றன. வலதுசாரி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் பிரான்ஸ் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மந்தமடையலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் வெளிநாட்டு முதலீடுகள் குறையலாம் எனவும் அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பயணம்
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ் நாட்டின் பெரும் நிறுவனங்கள் வலதுசாரி அரசியல் கட்சியின் பொருளாதார கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கின்றன. 2027 ஆண்டு நடைபெறவுள்ள பிரான்சின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்புளுமோ நேஷனல் வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதால் பிரான்சின் பெரும் நிறுவனங்கள் அந்த கட்சியின் பொருளாதார கொள்கைகளை புரிந்து கொள்ளவும் செல்வாக்கு செலுத்தவும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. மரின் லுபென்னுடன் வணிக தலைவர்கள் உச்சி மாநாடு ஒன்றை கடந்த ஏப்ரல் 7 பாரிஸில் நடத்தியிருந்தார்கள். பிரான்சின் பெரும் நிறுவனங்களின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த உச்சி மாநாடு மரின் லுபென்னுக்கு பிரான்சின் வணிக தலைவர்களிடையே ஒரு சிறிய செல்வாக்கை அதிகரித்துள்ளது. இதுவரை வணிக தலைவர்கள் லுபென்னை பெரும்பாலும் புறக்கணித்து வந்தார்கள். மரின் லுபென் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தேசிய அரசாங்கங்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்றும் மேல்நாட்டு விதிமுறைகள் குறைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இது வணிக தலைவர்களுடன் கடும் முரண்பாட்டை ஏற்படுத்தியிருந்தது. மரின் லுபென் பிரான்சின் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை ரத்து செய்ய விரும்புவதாக தெரிவித்தார். இது வணிக தலைவர்களுடன் மோதலை ஏற்படுத்தியது. லுபென் சர்வதேச வர்த்தகம் மற்றும் சீனாவுடன் உறவுகள் குறித்த திட்டங்கள் தெளிவாக இல்லை என்று வணிக தலைவர்கள் கருதினர். வணிக தலைவர்களுக்கும் லுபென்னுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை முறைப்படி நாகரிகமாக நடந்தாலும் கருத்து ரீதியாக ஒத்த கருத்து இல்லை என்று வணிக தலைவர்கள் தெரிவித்தார்கள். மரின் லுபென்னின் கொள்கைகள் வணிக நலன்களுக்கு எதிராக இருக்கலாம் என்று அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பிரான்சின் முக்கிய தொழிலதிபர்கள் அமைப்பான மெடெஃப் ரசம்புளுமோ நேஷனல் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது ஒரு கட்சியை ஆதரிப்பதாக அர்த்தம் இல்லை என்று மெடெஃப் தலைவர் பேட்ரிக் மார்டின் கூறியுள்ளார். தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைவர் ஜோதா பாதெல்லா வரும் வாரம் பிரான்சின் முக்கிய தொழிலதிபர்கள் அமைப்பான மெடெஃபுடன் சந்திப்பு நடத்தவுள்ளார். மரின் லுபென் தேர்தலில் போட்டியிட தடை செய்யப்பட்டால் பாதெல்லா கட்சியின் அதிபர் வேட்பாளராக இருக்கும் வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டு வருகிறது. பாரிஸில் 1982 நடந்த யூத உணவக தாக்குதலுக்கு காரணமான சந்தேக நபர் ஒருவர் 4 தசாப்தங்களுக்கு பின்னர் பலஸ்தீன அதிகாரிகளால் பிரெஞ்சு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு பிரான்சில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். மஹ்மூத் காதர் அபேத் அட்ரா என்ற இந்த சந்தேக நபர் ஹிசாம் ஹார்ப் என்ற பெயராலும் அறியப்படுகிறார். 1982 ஆகஸ்ட் 9 பாரிஸில் உள்ள ஜோ கோல்டன்பர்க் என்ற யூத உணவகத்தில் நடத்திய தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டார்கள், 22 பேர் காயமடைந்தனர்.
இது பிரான்சில் நடந்த மிக கொடிய யூத எதிர்ப்பு தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. தாக்குதலுக்கு பின்னர் சந்தேக நபர் பலஸ்தீனத்திற்கு தப்பி ஓடிவிட்டார். பலஸ்தீன அதிகாரிகள் மஹ்மூத் காதர் அபேத் அல்ட்ராவை பிரெஞ்சு அதிகாரிகளிடம் தற்பொழுது ஒப்படைத்துள்ளனர். ஏப்ரல் 16 வியாழக்கிழமை பிரான்ஸ் நாட்டுக்கு அவர் வந்து சேர்ந்தார். பிரெஞ்சு அதிபர் எமனுவேல் மேக்ரோ பலஸ்தீன நாடு ஒன்று என்ற பிரான்சின் அண்மைய அங்கீகாரத்துடன் இந்த ஒப்படைப்பை நேரடியாக இணைத்து கூறினார். இந்த கைது 1982 தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்தவர்களை நீதி முன் கொண்டு வருவதற்கான நீண்டகால முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். லூர்தில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்திற்கும் டெனிஸ் 06 52 19 6008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ராபின்சன் திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார்.